அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் பிப்ரவரி 16ஆம் தேதி முதல் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான அமைப்பில் வலம் வர போகின்றன கிரகநிலைகள். ஏனென்றால் 9 வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் இனிமையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அங்கு அவரது நட்பு கிரகமான ராகுவுடனும் இணைந்திருக்கிறார். நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் மனித வாழ்வுல செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் திடீரென கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கிரக நிலைகள் என்றால் அது உறுதியாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் ராகு என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த இரு கிரக நிலைகளுமே அற்புதமான அமைப்பில் யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாக மிக சிறப்பான அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல், சிக்கல் இல்லாமல், சிரமம் இல்லாமல் சிறப்பாக மாற்றிக்கொள்வதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை யோகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும், மேலும் விரயஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார். கேதுவும் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு விதி என்று நினைத்து பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்த உங்களுக்கு அந்த விதி மாறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நேரமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கேதுவும். ஏனென்றால் விரயத்தில் இருந்தாலும் சுக்கிரன் ராகுவினுடைய சப்தம பார்வை பதிவது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக கிடைப்பது விரயஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் மோட்சக்காரகரான கேதுவால் ஏற்பட்ட எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை அனைத்தையும் தயக்கத்துடனே மேற்கொண்ட சூழல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான ஒரு தருணமாக எண்ணி 3 நாளில் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் குறையுங்க, ஆரோக்கிய தொல்லைகள் குறையும், உடல் நல ரீதியாக ஏற்பட்டு வந்த சிரமங்கள் விலகுவதால் புத்துணர்ச்சி அதிகரிக்கும், பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில வருமான உயர்வை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உறுதியாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருக்கிறார் உஷ்ண கிரகமான சூரியன். மேலும் வித்யா கரகரான புதனும் இணைந்திருக்கிறார். இப்படி 3 கிரக நிலைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கு முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவை உறுதியாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியும் சாதகமாக அமைகிறது. நினைப்பதை காட்டிலும் பாக பிரிவினை, பங்காளி சண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தந்தை வழி உறவுகள்
பலப்படக்கூடிய வகையில் அதிரடியாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக தடை தாமதம் என்று சொல்லி வந்த பல நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சனி, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பெரிய அளவில் தடைகள் விலகுவதோடு முன்னேற்ற பாதையை உறுதி செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இந்த 3 கிரகநிலைகளும் இணைந்து லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கின்றன. எனவே உறுதியாகவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல அற்புதமான யோக வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடை தாமதம் சிக்கல் இல்லாமல் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வலம் வருகிறாருங்க. குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் பாக்கிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே குருவின் அமைப்பு பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கக்கூடிய இறுதி கட்டகத்தில் இருக்கிறது. எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். விதி என நொந்து கொண்டிருந்த பல நிகழ்வுகளில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான வாய்ப்பை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானமாகிய 9இல் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் உறுதியாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய மங்களகாரகனின் அமைப்பால் கனகச்சிதமான வெற்றி வாய்ப்பை உறுதியாக சந்திக்க முடியும். தடை தாமதம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை துரிதமாக விரைவாக தடாலடியாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். சந்திரன் லாபஸ்தானத்தில் துவக்கத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு விரயம் ஜென்மம் தனம் என வலம் வர போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் எதிர்பாராத தடைகள் விலகி வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 3 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே எண்ணி 3 நாளில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் தங்களுடைய வாழ்வில் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.